பாதிக்கும் காற்றாலை எங்கள் கிராமத்திற்கு வேண்டாம் 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 அறவே ஒழிப்போம் காற்றாலையின் அராஜக போக்கை போராடுவோம் காற்றாலை கிராமத்தை விட்டு வெளியேறும் வரை போராடுவோம் 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 வெல்லும் வரை போராடுவோம். தூத்துக்குடி மாவட்டம் வேலப்போனி கிராமத்தில் மீறி செயல்படும் ஆற்றாலையை கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆற்றாலையை எதிர்த்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயத்தை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் 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 ஆற்றாலை நிறுவனத்தை கண்டிக்கிறோம் விட மாட்டோம் விட மாட்டோம் ஆற்றாலை நிறுவனம் வெளியேறும் வரை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் போராடுவோம் போராடுவோம் வெல்லும் வரை போராடுவோம் வெல்லும் வரை போராடுவோம் போராடுவோம் வெல்லும் வரை போராடுவோம். பேசுங்க 100 வாட்டி பேசுங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் 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 ஆற்றாலை நிறுவனத்தை கண்டிக்கிறோம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே 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 தேவேந்திரகுல மக்களை வஞ்சிக்காதே தேவேந்திரகுல மக்களை வஞ்சிக்காதே விட மாட்டோம் விட மாட்டோம் நிறுவனம் வெளியேறும் வரை விட மாட்டோம். மருந்து அறுவாருக்கு ஏழவத்த மார்க்கு இருக்கும் எல்லாம் சாப்பாடு சாப்பாடு போராட்டம் பண்றவங்க சாப்பாடு அவருக்கு பள்ளமட இவருக்கு பள்ளமட தானையா நான் பள்ளமட பள்ளத்துக்கு என்ன மேட்னே தான் இப்பதான் உழவு வைக்கலப்பா இடம் வைக்கலாம்ல. உட்காருங்க கூடாது. நீ கேஸ்ல நீ வேலை நடந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் புரியுதா? என்னாச்சு என்னாச்சு இருக்க முடியாது.
தூத்துக்குடி மாவட்டம் மேலப்பூவானி கிராமம். எங்களுக்கு பஞ்சாயத்து வந்து கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம். நாங்கள் சிறுவைகுண்டம் தாலுகாயை சேர்ந்தவங்க. எங்கள் ஊரில் 98 ஏக்கரில் பெரிய குளம் உள்ளது. அந்த குளத்துக்கு வர பாதையை நாங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு தனியார் பண்டு நிறுவனத்திலேருந்து நாங்கள் சீரமைச்சு எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி ஒரு 600-700 அடி நாங்கள் அவங்கள்ட்ட நிதி வாங்கி தான் நாங்கள் அதை சீரமைச்சிருக்கோம். சீரமைச்சு வச்ச கால்வாயை வந்து இவங்க தனியார் காற்றாலை நிறுவனம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாதையை வரவிடாமல் அந்த தண்ணி வரத்தை வந்து மணலை மூடி அவங்க ரோடு போட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ 2 மழை பெஞ்சது. அந்த 2 மழையிலே எங்களுக்கு கால்வாசி குளம் கூட நிரம்பலை. நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து படித்தவங்க வேலைக்கு போகிறவங்க நிறைய வகை இருக்காங்க. ஆனாலும் விவசாயத்தை நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு எல்லா மக்களும் நாங்கள் விவசாயம் பார்க்கோம். இப்போ எங்கள் ரோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயக்காட்டிலுமே நாங்கள் நெல் போடவே இல்லை. ஏன்னா கொலை நிறையாமல் நாங்கள் நெல் போட்டு என்ன செய்ய, இப்படி மறைச்சி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம்? அதனால் தனியார் நிறுவனம் வந்து காற்றாலை புறக்கணிப்பை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு தலையிட்டு அதை உடனடியாக எங்களுக்கு சீரமைச்சு தரணும். நாங்கள் ஒரு வாரமாக இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு வாரமாக எங்களோட ஊர் நாட்டாமைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாரமாக கலெக்டர் ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து தீர்வு சொன்ன மாதிரி கிடையாது. போலீஸ்காரங்க மட்டும் வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எந்த ஒரு முடிவுமே இதுவரைக்கும் யாருமே எடுக்கலை. கேட்டால் கவர்மெண்ட்டு நீங்கள் வச்சது கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் வச்சது. நாங்கள் ஓட்டு போடாமல் கவர்மெண்ட் இல்லை, சரிங்களா? அதனால் நாங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க செஞ்ச தப்புக்காக எங்கள் ஊர் மக்களை யாரையும் நீங்கள் பாதிக்கக்கூடாது. அதனால் இது முடிவு கிடைக்க வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். நாங்கள் வந்து இப்போ சாமியான பந்தல் போட்டிருக்கோம். நாங்கள் 2000 மக்கள் இருக்கோம். 250-300 வரிக்கட்டுக்கு மேலே இருக்கோம். நாங்கள் அவ்வளோ பேரும் தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு எங்கள் வாக்காளர் இந்த 2026 எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிப்போம். நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா யாருமே எங்களுக்கு உதவி பண்ண வரல. நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா தனிநபர் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் தலையிட்டு இதை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வச்சது வந்து ஊர் கிடையாது. நாங்கள் 250 பேர் சேர்ந்தாதான் ஒரு ஊர். அதனால் ஒருத்தங்க பேரை கேட்டு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இதை வந்து கவர்மெண்ட் தலையிட்டு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவாரு. நாங்கள் இந்த இடத்த விட்டு நகல போவது கிடையாது. அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கே வந்து எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லைன்னா நாங்கள் மெயின் ரோட்டில் போய் மறியல் பண்ணுவோம். ஆமாம், நாங்கள் வந்து இப்போ வந்து கூடியிருக்கோம். 500 பேருக்கு மேலே கூடியிருக்கோம். நாங்கள் யாருமே வீட்டுக்கு போக மாட்டோம். சமையல் நடந்துகிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு நாங்கள் முடிவு கிடைக்க வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். நல்ல ஒரு முடிவாக கவர்மெண்ட்டும் ஊராட்சி மன்றமும் செஞ்சு கொடுப்போம்னு நம்பி உட்கார்ந்துருக்கோம். பாக்கியலட்சுமி. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஒன்றியம் பூவானி பஞ்சாயத்து மேலப்பூவானி கிராமத்தில் இங்கே சுமார் 1500 கிராமம் இந்த சுற்றி உள்ள 3 கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மக்களும் ஒரு 5000 மக்கள் தொகைக்கு மேலே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10,000 ஆடு மாடுகள் கால்நடை இருக்குது. இந்த கால்நடைக்கெல்லாம் நீர் ஆதாரமாக இருக்கிறது எங்கள் ஊர் 98 ஏக்கர் பரப்புள்ள பெரிய குளம். அந்த பெரிய குளத்துக்கு முக்கிய நீர்வரத்தான ஓடையில் நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஓடைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஓடைகளை காற்றாலை நிறுவனங்கள் புதுசாக அமைக்கிறங்கிற பேரில் தண்ணி வரத்து, இந்த மழைக்காலங்களில் தண்ணி வரத்து வரக்கூடிய ஓடைகளை ஃபுல்லாக ஆக்கிரமித்து தண்ணி வர விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. அதை கேட்டால் எந்த அதிகாரம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இந்த குளத்துக்கு தண்ணி வரது நின்று போனால் ஆடு மாடுகள், குடிநீர் தேவை, விவசாயம் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிரும். இங்கே இருக்கிற மக்கள் 90% மக்கள் விவசாயத்தையும் ஆடு மாடையும் நம்பியே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு தனியார் காற்றாலை நிறுவனம் இப்படி வந்து செயல்படுறதுனால அத்தனை விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு இந்த வருஷம் விவசாயம் நெல் கூட சாகுபடி பண்ண முடியாத நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக அதிகாரிகள்கிட்ட பேசுகிறப்போ மெத்தனை போக்கோட செயல்படுறாங்க. கடந்த 2-3 நாட்களாக இது சம்பந்தமாக பேசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் மக்கள் கூடி இந்த முடிவு எடுத்து இங்கே ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது தொடர்ந்து மேலும் போராட்டங்கள் தொடர நாங்கள் எத்தனைத்துள்ளோம். இது யார் அமைச்சிட்டு இருக்காங்க? காற்றாலை யாருக்கு அதையும் சொல்லிடுங்க. அப்புறம் இங்க சமைச்சு இங்கே தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இந்த ஊர் கூடி முடிவெடுத்தில் என்ன முடிவுனா, இந்த பிரச்சனை முடிகிற வரை இங்கே தங்கி இங்கே சமைச்சு இங்கே ஸ்டே பண்ணுறதா முடிவெடுத்திருக்கோம். இது சம்மந்தமாக அதிகாரிகள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து அது சம்மந்தமாக இதுக்கு முடிவு எட்டும் வரை இங்கே தங்கி இங்கே இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் வெளியில் போகிறதா
பாதிப்படைஞ்சீங்க அதை இந்த மழைக்காலங்களில் இனிமே தான் மழையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஓடையெல்லாம் அடைச்சி பண்ணதுனால குளத்துக்கு வர்ற நீர் தடைபடுது. இப்படி தடைபடுறதுனால எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்படுறோம்.